உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிக்கும். பகுத்துண்டு பல்லுகிறோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியேற்றியான் என்று 2000 வருஷங்களுக்கு முன்பு ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவம் பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு சிறுவர் சிறுமியர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பட்டிமன்றம். இன்றைக்கு ஒரு 6 குழந்தைகள் அழகழகா பேச போறாங்க. என்ன தலைப்புல பேச போறாங்கன்னு பார்த்தா, விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவுகிறார்களா உதவவில்லையா, இதுதான் தலைப்பு. வீட்டுல பிள்ளைகள் இப்பெல்லாம் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா மாலையில வர்றாங்க. வர்ற போதே அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டு பாடெல்லாம் கொடுத்து அமைச்சிடுறாங்க. அது செய்யறாங்க. அதுக்கே நேரம் போயிடுது. அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல அவங்க விளையாட்டுல ஈடுபடுறாங்க. சில பசங்க வெளியில போய் மைதானத்துல விளையாடுறாங்க. அல்லது சில பசங்க அண்டை வீட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து சில விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் யாரோடும் சேராமல் தனியாக அமர்ந்து கொண்டு செல்பேசியை வைத்துக் கொண்டு அதிலேயே விளையாடி அந்த பேசி அப்படி இப்படி ஆட்டுவது, இப்படி ஆட்டுவாங்க. அதோட கூட உங்க தலையும் சேர்ந்து சேர்ந்து ஆடும். பாம்பு விளையாடுற மாதிரியே இருக்கும். பார்த்தா இந்த பாம்பு படம் எடுக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே வேடிக்கையா இருக்கும். அந்த மாதிரி விளையாடும். சரி, அது அவங்க விளையாடு. இதை மீறி இந்த மாதிரி விளையாட்டு நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தங்களுடைய தாய் மற்றும் தந்தைக்கு, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறார்களா? சின்ன சின்ன உதவி செய்கிறார்கள். பெண் பிள்ளைகளா இருக்காங்க. அவங்க அந்த பாத்திரம் தொலை கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த வீட்டுல அம்மா துணி துவைச்சு வச்சாங்கன்னா அந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறது. வீட்டுல கொஞ்சம் குப்பையெல்லாம் இருந்தாலும் பெருக்கி விடும். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் பெண் பிள்ளைகள் செய்வாங்க. ஆண் பிள்ளைகள் இந்த எடுத்து அடுக்கிறது கொள்றதுலாம் செய்வாங்க. எடுத்து அடுக்கி வைக்கிறது அதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் கடைக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க. பொதுவா இது மாதிரியான வேலைகள் நம்ம வீட்டுல அந்த காலத்துல சிறுவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிறுவர்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள் சிறுவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேலைகளை செய்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உதவியா இருக்கிறாங்களா, இல்லை எந்த வேலையும் எந்த உதவியும் செய்யாம செல்போன்லயும் அதையும் இதுலயும் பார்த்துக்கிட்டு நேரத்தை கடத்துறாங்களா? இதுதான் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்க பட்டிமன்றத்துல தலைப்பு, கேள்வி எல்லாம். இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பல சிறுவர் பட்டிமன்றங்களை நடத்தி மிகச் சிறப்பான பெயர் பெற்றிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் தான் இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு தலைவராக. இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சி இருக்க, அதுக்கு அவங்க தான் மேலாண் இயக்குனர். சிறப்பா பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் சென்னை வானொலியில அவங்க பல முறை வாழ்வில் வல்லுவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு திருக்குறளுக்கான விளக்க உரைகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார். இன்னும் 2 நாள் கழித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க சென்னை வானொலியத்துல திருக்குறளை பற்றி பேச போறாங்க. நல்லா அருமையா பேசுவாங்க. அதனாலதான் அவங்க திருக்குறள் தொண்டர்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 பிள்ளைகளை திருக்குறள் வாசிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பணியாற்றி அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துடைய நடுவராக இருக்கு. இது எல்லாத்தை விட அவங்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய சங்கத்தமிழ் சிறார் பூங்காவில் இருக்கக்கூடிய
பிள்ளைகள்லாம் இவங்களை அத்தை அத்தைன்னு அன்போட கூப்பிடுவாங்க. அம்மானு கூட மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் கண்டிப்பா பேசுவாங்க, அதனால அத்தான்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் அன்பா பேசுறாக்கா அம்மானு கூப்பிடுவாங்க நினைக்கிறேன். பிள்ளைகள்லாம் அத்தை அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அந்த அந்த திருக்குறள் அத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நடுவரா இருக்கிறாங்க. யார் யார் பேச போறாங்கன்னு பார்த்தா, உதவி செய்கிறார்கள். நாங்க நிறைய உதவி செய்யறோம். எங்க வீட்டுல அம்மா அப்பாவுக்கு நிறைய உதவி செய்யறோம். நாங்களும் செய்யறோம். எங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகள் நிறைய உதவி செய்யறாங்கன்னு சொல்லி பேசுறதுக்காக செல்வன் சா ஆதிஷ் 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் காஞ்சிபுரத்துடன் இணைந்தது. அப்புறம் செல்வி பாரே சர்விகா 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி அரக்கோட்டில இருந்து இணைஞ்சிருக்காங்க. செல்வி இளம் கவி, நல்ல கவிஞர் இவர். இளம் கவி செல்வி கவிஸ்ரீ சரவணன் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க தஞ்சாவூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் நாங்க நிறைய உதவி செய்யறோம், எங்களை மாதிரி இருக்க பசங்க எல்லாம் பெற்றோருக்கு நிறைய உதவி செய்யறோம் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அதெல்லாம் எதுக்குங்க உதவியாத இருக்க, நாம வந்தோமா, பள்ளிக்கூடம் பாடம் படிச்சோமா, வீட்டுக்கு பாடம் எழுதணுமா, விளையாடணுமா, அதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல. நாங்களே எங்க ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க வச்சோம் தெரியாம தேடிட்டு இருக்கோம். நாங்களே எங்க தட்டு நோட்டை எங்க வச்சோம் தெரியாம தேடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நிறைய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் பண்ண சொல்றாங்க. அப்புறம் அந்த அந்த தர்மாக்கோல் வாங்கி அதை பொம்மைலாம் செய்ய சொல்லுவோம், அதெல்லாம் செய்ய சொல்றாங்க. அதுக்கு எங்க அம்மாவும் அப்பா வந்து உதவி செய்றாங்க, நாங்க எங்க அவங்களுக்கு உதவி செய்யறது அப்படி நாங்களாம் அதெல்லாம் செய்யறது கிடையாது, செய்யவில்லை என்று அழுத்தமாக பேசுவதற்காக செல்வி கு மதிவதனி 6ஆம் வகுப்பு திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க. அடுத்ததாக செல்வி இரா சா பாவினி 7ஆம் வகுப்பு காஞ்சிபுரத்தில் வந்திருக்காங்க. அடுத்ததாக செல்வி ஹாசினி சா 9ஆம் வகுப்பு காஞ்சிபுரத்தில் வந்திருக்காங்க. ஆக காஞ்சிபுரத்துல இருந்து 3 பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. அரக்கோணத்துல இருந்து 2 பேர் கலந்துகிட்டு இருக்காங்களா. அப்புறம் வந்து திருநெல்வேலியில இருந்து ஒரு பாப்பாட்டம், தஞ்சாவூர்ல ஒருத்தர் கலந்து, இப்படி தமிழ்நாட்டுல முக்கியமான ஊர்கள்ல இருந்தெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அழகழகா பேச போறாங்க. உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும், உதவி செய்யல 3 பேரும் பேச போறாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த வலைவலி பெட்டகத்துல பதிவிடுங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மேலும் மேலும் பேசுறதுக்கு அவங்க இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருக்கக்கூடிய திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்தை பொறுத்தவரை அவர் நல்ல பேச்சாற்றல் மிக்க பேச்சாளர். நிறைய பட்டிமன்றத்தில் நடுவராகவும் அணித்தலைவராகவும் ஏராளமான கவிதைகளை எழுதியிருக்கிறார். அவர் கவிதைகள் நூலாக வெளிவந்திருக்கிறது. இப்போது கூட அடுத்த மாதம் கூட ஒரு நூல் வெளிவாக. இப்படி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இல்லத்தரசியாக இலக்கியத்திலேயும் கூட அவங்க ஒரு சிறந்த அரசியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்லத்தரசி மட்டுமல்ல, இலக்கியத்தும் அரசு காக்கும் அந்த வகையில சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க தலைமையில இன்னைக்கு அவங்க நடுவராக அந்த நிகழ்ச்சி தொடங்குது. ரொம்ப நேரம் நம்ம பேசினா பசங்க எப்ப பேசுவாங்கன்னு கேட்டீங்க. அதனால பசங்க பேசுறதுக்கும் நடுவர் தன்னுடைய கருத்துக்கும் வழிவிட்டு விலகிக் கொள்கிறேன். அவர்களுக்கு இந்த களத்தை அவரிடம் ஒப்படைத்து இடம் சாதி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சிறார்களுக்காக சிறப்பானதொரு பட்டிமன்ற நிகழ்வை நடத்தவிருக்கிறது. சிறுவர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளை சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு சிறார்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு பட்டிமன்றம் நடக்கவிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்திற்கான தலைப்பு, விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவுகிறார்களா, உதவவில்லையா? இப்பொழுது சற்றேறக்குறைய விடுமுறை முடிய போகுது. அடுத்த வாரத்துல இருந்து குழந்தைங்களுக்கு பள்ளி திறக்க போகுது. இந்த மாதிரி சமயத்துல இப்ப இந்த விடுமுறை நாட்கள்ல குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த தலைப்பு. பள்ளிக்கு போறப்ப அவங்களுக்கு பலவித வேலைகள் இருக்கும். அதனால
அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உதவ நேரம் இல்லாம இருக்கும். ஆனா விடுமுறை நாட்கள்ல அவங்க ஓய்வா தான் இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க பெற்றோர்களுக்கு உதவி செய்றாங்களா? இல்ல உதவி செய்யலையா? அப்படின்றத நம்ம பிள்ளைங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்காக நம்மளோட பேசுறதுக்காக முதல்ல வர்றவரு 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஆதிஷ். ஆதிஷ் வந்து பெற்றோர்களுக்கு குழந்தைகள் உதவுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வர்றாங்க. வாங்க ஆதிஷ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பேசுங்க. அனைவருக்கும் பேரா உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்ட சார்பின் வரைத்து உதவி செய்வதே என் கடமை. என் தாய் தந்தைக்கு நான் சேவை செய்யவே பிறந்தேன். நான் 5 மணிக்கு எழுவேன். உங்களுக்கு தெரியுமா நடுவர், என் தாய்க்கு காலை முதலே உதவி செய்ய ஆரம்பித்து விடுவேன். என் பணிகளை நானே செய்வேன். குளிப்பது, நான் சாப்பிட்ட பாத்திரம் நானே கழுவுவேன். என் அம்மா கடையில் அவர்களுக்கு உதவியாக உள்ளேன். என் தந்தை பணி முடித்து வந்தவுடன் தண்ணீர் கொடுப்பது, காணலிகளை எடுத்து அதற்கு இதை விட வேற என்ன வேண்டும்? இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் பேருதவியாக இருப்பது அனைத்து மாணவர்கள் செல்போன் கையில் எடுக்காமல் இருத்தலே ஆகும். நான் என் பெற்றோருக்கு விடுமுறையில் என்னால் முடிந்த வேலைகளை செய்து அவர்களை மகிழ்வித்தேன். இந்த விடுமுறையில் நான் செல்போனை கையில் கூட தொடவே இல்லை. நடுவர்கள் அவர்களே, ஏனென்றால் பெற்றோருக்கு வேலை செய்ய விடாமல் தடுப்பதே செல்போன் தான். அனைவருக்கும் தங்களால் இயன்ற உதவியை அவர்கள் பெற்றோருக்கு தக்க நேரத்தில் செய்யுங்கள் என கேட்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஆதிஷ், சிறப்பு. அதாவது எடுத்ததும் ஐயன் சொன்ன திருக்குறளை சொல்லிட்டீங்க. உதவி வரைத்தன்று உதவின்னு. பெற்றோர்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை. அவர்களுக்கு சேவை செய்வதே தான் எனக்கு மகிழ்ச்சி. காலையில எழுந்து எல்லா வேலையும் என்னுடைய வேலையை நான் பாக்குறேன். அது ஒரு சிறப்பானதொரு செயல். அதாவது உதவி அப்படின்றது நீங்க போய் அவங்களுக்கு செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய வேலைகளை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாலே அதுவே பெற்றோர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பாதி உதவிதான். ஏன்னா விடுமுறை நாட்கள்ல விடுமுறை விட்டாச்சு அப்படின்னாலே காலையில எந்திரிக்கிறது கிடையாது, குளிக்கிறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது, உங்க வேலையை நீங்க பாக்குறது கிடையாது. அதனாலயே அதுவே பாதி பெற்றோர்களுக்கு இடையூறா அமையுது. அப்படி இல்லாம ஆதிஷ் என்ன சொல்றாங்கன்னா, விடுமுறை நாட்கள்ல நான் காலையிலே எந்திரிச்சிருவேன், என் வேலையெல்லாம் நான் பாத்துருவேன், குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சிருவேன், கடைக்கு போய் அம்மாவுக்கும் என்னால் முடிந்த உதவியை பண்ணுவேன் அப்படின்னு. அதே மாதிரி விடுமுறையில கைபேசி தான் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய விடாம இடையூறா இருக்குது. அந்த கைபேசியை நான் தொடவே இல்லை அப்படின்னு. நிஜமாவே அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சிறப்பு தான். ஆதிஷ் சிறப்பா சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் நான் உதவி செய்யறேன்னு அருமையா சொன்னாங்க. இப்போ இந்த வாதத்திற்கு எதிர்வாதம் பேசுவதற்காக அந்த அணியில இருந்து யார் வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மதிவதனி. அதெல்லாம் கிடையாது, பெற்றோர்களுக்கு உதவி செய்வதே இல்ல குழந்தைகள், விடுமுறை நாட்கள்ல பெற்றோர்களுக்கு எந்த உதவியுமே செய்வதில்லை அப்படின்னு பேசுறதுக்காக பாவினி ஸ்ரீ வாங்க. மதிவதனி வாங்க. வணக்கம், என் பேர் மதிவதனி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோருக்கு உதவி செய்யவில்லை என்ற தலைப்பில் நான் பேச வந்துட்டேன். ஓடி விளையாட பாப்பா என்று பாரதியாரும் சொல்லிட்டாரு. அப்புறம் ஏங்க எங்களை உதவி செய்ய சொல்றீங்க? இப்போ இந்த விடுமுறை நாட்கள்ல குழந்தைகள் பெற்றோருக்கு உதவி செய்யவில்லைங்கிறதுக்கு 3 காரணம் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 3 காரணங்கள் மட்டும்தான். முதல்ல நேரம் இல்லை. பெற்றோர்களுக்கு குழந்தைகள் உதவி செய்ய அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல ஆசிரியர் எல்லாம் போட்டி போட்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. நான் தான் கொடுப்பேன் என்ன அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்ல இருந்துமே அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கொடுத்துறாங்க. இது போக ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. வேற விடுமுறை நாட்கள்ல மட்டும்தான் எங்களால விளையாட முடியுது. இதே நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம்
எங்களுக்கு வந்து வீட்டுப்பாடம் செய்யறதுக்கு நேரம் சரியா போயிடுது. அப்புறம் எங்க நாங்க விளையாட இப்போ விடுமுறை நாட்கள்ல மட்டும் எங்களால வந்து விளையாடையே போக முடியுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து செல்போன் பாக்குறாங்க. இப்போ செல்போன் பாக்குறதுனால செல்போன்ல குழந்தைகள் எல்லாருமே வாட்ஸ்அப் பாக்குறாங்க, யூடியூப் பாக்குறாங்க, பேஸ்புக் பாக்குறாங்க அப்படின்னு நிறைய பாக்குறாங்க. இது அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட போன் வச்சு வேற பேசுறது, இதெல்லாம் பேசுறதுனாலே அவங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ அதனால அவங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நேரம் உதவி செய்ய நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை. இப்போ வந்து நாங்களே குழந்தைகள் எங்களுக்கு எப்படி வேலை செய்யலாம் இஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு ஒரு வயசு வரணும், நாங்க எல்லாம் வேலைதான் செய்ய போறோம். அப்ப நம்ம வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லல. அதுக்கப்புறம் ஆஹ் இப்போ நீங்க வந்து ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த வேலையில இஷ்டம் இல்லாம போயிடும். இப்படி நீங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து இந்த வேலையில இஷ்டம் இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் முன்னாடி செய்ய விடுவது இல்லைங்க. இப்போ எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா வந்து நான் ஏதாவது வேலை செஞ்சோம்னா நீ வந்து எதுக்கு செய்யற, உங்க அம்மா இருக்காங்கல்ல, அப்ப அம்மா செய்வாங்கல்ல, இப்ப நீ செஞ்சு உனக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுட்டுனா அப்புறம் நீ தானே அழுவ, உனக்கு தானே வேதனை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எங்க பாட்டி யாராவது வந்தாங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீ எதுக்கு செய்யற, அம்மா செய்வாங்கல்ல, நீனே ஒரு சின்ன குழந்தை, நீ எதுக்கு செய்யற, அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு செய்யற அப்படின்னு கேட்பாங்க. நிறைய வீட்டுல இந்த விஷயம் நடக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் நிறைய வீட்டுல என்ன செய்வாங்கன்னா இந்த தீக்காயம் ஏற்பட்டுருந்தா அம்மாவே விட மாட்டாங்க. அம்மாவே என்ன செய்வாங்கன்னா நீ அடுப்படிக்கும் போகாத, அடுப்புலதான் எதுவும் செய்யாத, நீ நான் வெளியே போயிட்டேன்னாலும் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி படுத்துவாங்க. அதனால ஏன்னா அந்த தீக்காயப்பட்டு ரொம்ப நிறைய வேதனை வரும்ட்டு அவங்க வந்து நிறைய வேலை செய்வது இல்லை. இந்த 3 காரணங்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். அதனால விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோருக்கு உதவி செய்யவில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு சிறப்பு மதிவதனி. அதாவது அருமையா எடுத்து சொன்னீங்க. அதாவது ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. விடுமுறை நாட்கள்ல தான் எங்களுக்கு விளையாடவே நேரம் கிடைக்குது. அதனால எங்களால பெற்றோர்களுக்கு உதவ முடியல. அது மட்டும் இல்லாம விடுமுறையிலும் வந்து வீட்டு பாடம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை செய்யறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா போயிருது. அப்புறம் வந்து கைபேசி பாக்குறதுக்கு அதுலயே பொழுது கழிக்கிறதுலயே சரியா போயிருது. அதுக்கப்புறம் வந்து நாங்களே வந்து சின்ன பசங்க, அதனால நாங்க உதவி செய்யலன்றீங்க. ஆனா உங்க எதிரணியில பாருங்க, நீங்க வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. நீங்களே வந்து சின்ன வயசுன்றீங்க. 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆதிஷ் பாருங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு, காலையில எந்திரிச்சு அம்மாவுக்கும் எல்லா உதவியும் செய்வேன்றாங்க. அதனால வயது வந்து ஒரு இது கிடையாது. மனசுதான் காரணம். அப்புறம் அதுக்கு மேல வந்து வேலை சொன்னாங்கன்னா வந்து செய்யறதுக்கு அந்த வேலையிலேயே விருப்பம் இல்லாம போயிருது அப்படின்றீங்க. அப்புறம் அதையும் தாண்டி யாரும் செய்ய விடுறதில்ல. செஞ்சா சத்தம் போடுறாங்க. நீ ஏன் பண்ற அப்படின்னு. அப்புறம் தீக்காயம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றீங்க. உங்கள வந்து அபாயகரமா அடுப்புகிட்ட போய் நெருப்புல போய் வேலை பார்க்க சொல்லல. உங்களுக்கு ஏத்த மாதிரி பாதுகாப்பாக சின்ன சின்ன உதவிகள வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றோம். சரி, இருந்தாலும் இதுக்கு வந்து எதிரணியினர் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சர்விகா 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சர்விகா, அப்படிலாம் இல்ல. நாங்க வந்து பெற்றோர்களுக்கு விடுமுறை நாட்கள்ல உதவிதான் செய்றோம் அப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க. வாங்க சர்விகா, உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. வணக்கம் அம்மா. நடுவர் ஆன சிவகாமி அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், என் தோழ தோழிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மாணவர்கள் வீட்டுல சும்மா இருக்கும் போது துணி காய போறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. மாணவர்கள் வந்து இது வீட்டுல இருக்கும் போது விடுமுறையில பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லா வேலையும் நம்ம அம்மாவால செய்ய முடியாது. அப்ப வந்து மாணவர்கள் வந்து இந்த மாதிரி காய்கறி அரியது, பூண்டு அரிக்கிறது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா அம்மாவுக்கு வேலை குறையும். அடுத்தபடியா பெற்றோர்களுக்கு உடல் நலம், அதாவது பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா மாணவர்கள் வந்து வீட்டை சுத்தம் பண்றதுக்கும் இது நல்லா இருக்கும். எங்காவது வெளியே காய்கறி வாங்க சென்றாலும் வந்து மாணவர்களை நம்ம அனுப்பலாம். பள்ளிக்கு சென்றால் படிக்கவும் எழுதவும் நேரம் போயிடுது. ஆனா வீட்டுல இருக்கும்போது விளையாடவும் முடியும், அம்மா அப்பாவுக்கு உதவியும் செய்ய முடியும். உதாரணமா என்ன எடுத்துக்கோங்களேன், நான் ஸ்கூல் டைம்ல வேலையே செய்ய மாட்டேன். எப்ப பாரு எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்டி வேலை செய்யாம இருக்கேன்னு. ஆனா இந்த விடுமுறையில எங்க அம்மாவுக்கு நான் நிறைய ஹெல்ப் செஞ்சிருக்கேன். இந்த விடுமுறையில நான் எவ்வளவு உதவி செஞ்சேன் அப்படின்றத ஒரு லிஸ்டே போடலாம். ஏதாவது
ஃபங்க்ஷன் வந்தா கூட அம்மாக்கு இந்த மாதிரி இது தேங்காய் உடைக்கிறது இல்ல காய்கறி எல்லாம் அரியறது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். மாணவர்கள் போன் பார்த்தாலோ நாங்க இந்த விடுமுறையில போனே பார்க்கறது இல்ல. அந்த காலத்து 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வேலைக்கு போவாரு, அம்மா வீட்டுல இருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறதுனால எங்கனால கண்டிப்பா வேலை செஞ்சுதான் வீட்டுல வேலை செஞ்சுதான் ஆகணும். அதனால இப்ப எங்க இருந்து வேலை செய்யலன்னு சொல்லி இந்த விடுமுறையில வேலை செய்ய சொல்ல முடியும். அதனால வீட்டுல பெற்றோர்கள் போலவே குழந்தைகளாகிய நாங்களும் எங்களால் இயன்ற வேலைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறி என் நல்லதொரு தீர்ப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சர்விகா. சொன்ன மாதிரி அவங்க எதிரணியில பேசினதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க சர்விகா. அது எப்படி நீங்க செய்யலன்னு சொல்லுவீங்க? அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தவங்க தான் வேலைக்கு போனாங்க. இப்ப 2 பேருமே பெற்றோர்கள் வேலைக்கு போகும்போது கண்டிப்பா நாங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். அதனால நாங்க பெற்றோர்களுக்கு உதவி செய்யதான் செய்யறோம். அதுவும் இல்லாம உடல் நலம் சரியில்லை அவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா நாங்க தான் உதவி செய்யறோம். விடுமுறை நாட்கள்ல எல்லா வகையிலயும் அம்மாவுக்கு உதவியா இருக்கும். அதனால அவங்களுடைய வேலைப்பளு குறையுது அப்படின்னாங்க. சிறப்பு சிறப்பு சர்விகா. ஆனா நாங்க கைபேசியே பாக்குறது இல்ல அப்படின்றீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கைபேசியே பார்க்காம உதவி மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்னு சர்விகா சொன்னதுல பாத்தீங்கன்னா, நான் பள்ளிக்கு போகும்போது படிச்சுட்டே இருப்பேன், நேரம் இருக்காதுன்னு. ஆனா விடுமுறையில பெற்றோருக்கு உதவி செய்ய நேரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க, படிக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நேரத்தை விடுமுறையில படிக்க மாட்டீங்க. அந்த நேரத்துல உங்க பெற்றோர்களுக்கு உதவி செய்யலாம், தவறில்ல. இப்ப இதுக்கு அடுத்ததாக எதிரணியில இருந்து பாவினி ஸ்ரீ 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பாவினி ஸ்ரீ என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க பாவினி ஸ்ரீ. விடுமுறை நாட்கள்ல குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைங்க. வாங்க. உங்களுடைய ஒலிவாங்கிய திறந்துட்டு பேசுங்க பாவினி ஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராசா பாவினி. நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 1 முதல் 3ஆம் உத்திரமேரு, காஞ்சிபுரம் மாவட்டம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுமுறையில் மாணவர்கள் பெற்றோருக்கு உதவி செய்யவில்லை. நடுவர் அவர்களே, அந்த காலத்திலெல்லாம் பெற்றோர்களுக்கு பயந்து வேலை செய்தார்கள். சாதாரணமாகவே செல்போன் நோண்டுகிறார்கள். இந்த காலத்தில் எல்லாம் செல்போன் நோண்டுவதிலேயே நேரம் போகிறது. இப்படி இருந்தால் பெற்றோர்களுக்கு மாணவர்கள் எப்படி உதவி செய்வது? தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்றால் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்களாம் எங்கள் பெற்றோர்கள். இந்த காலத்தில் எல்லாம் தாத்தா பாட்டி ஊருக்கு சென்ற தாத்தா பாட்டியையே வேலை வாங்கி விடுகிறார்கள் மாணவர்கள். அப்போதெல்லாம் தூங்குவதற்கு ஒரு நேரம் உண்டு. இப்போதெல்லாம் எனி டைம் தூங்குகிறார்கள். பக்கத்தில் இருக்கும் பொருளை எடுக்க சொன்னால் எனக்கு கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது என்று பல சாக்குகள் சொல்கிறார்கள். இணைய வழி வகுப்புகள் வைக்கும் போது போட்டிகளுக்கு தானாகவே எங்கள் நேரம் முழுவதும் செலவடைகிறது. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி பெற்றோர்களுக்கு உதவி செய்வது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு பாவினி ஸ்ரீ. அதாவது பெற்றோர்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் பயந்து வேலை செஞ்சாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் பண்றது இல்ல. கைபேசி பாக்குறதுலயே நேரம் போயிருது. இணைய வழியிலேயே எங்களுடைய நேரம் செலவாகிறதுனால பெற்றோர்களுக்கு எங்க போய் நாங்க உதவி செய்யறது, அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப இதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி செஞ்சுட்டுதான் இருக்காங்க அப்படின்னு நிறைவு பேச்சாளராக தங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக பேச வர்றாங்க 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய கவிஸ்ரீ சரவணன். வாங்க கவிஸ்ரீ சரவணன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்றைய காலத்தில் விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு, உதவி செய்கிறார்கள் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலராம் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் என் எதிர் அணியினருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவுகிறார்களா இல்லையா? உதவுகிறார்கள் என்பதுதான் உண்மை. என் எதிரணியினர் கூறினார்கள், பள்ளி செல்வதால் எங்களால் உதவி செய்ய முடியவில்லை என்று. விடுமுறை நாட்களில் தான் நாம் உதவி பள்ளி நாட்களில் தான் நாம் உதவி செய்யவில்லை. விடுமுறை நாட்களில் நாம் உதவி செய்யலாமே. பள்ளி நாட்கள்னா நம்ம பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு ஸ்கூல் போயிட்டு வந்து டியூஷன் போக டைம் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு சிறு சிறு வேலைகள் செய்து உதவலாமே. அம்மா அப்பா நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஜாமான் வேணும்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்கினா நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி அம்மாவுக்கு அப்பாவுக்கு முடியலைன்னா சின்ன சின்ன வேலைகள் செய்வது, காய்கறி அறிந்து தருவது போன்ற சிறு வேலைகளை நாங்க செஞ்சுட்டு தாங்க இருக்கோம். எதிரணியினர் சொன்னாங்க, ஒரு நாள் ஃபுல்லா நாங்க செல்போன் பாக்குறதும் விளையாடுறதுக்குமே எங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கு, இதுல எங்க நாங்க வேலை பாக்குறதுன்னு சொல்றாங்க. நாங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா வாங்க விளையாட போறோம். ஒரு கொஞ்ச நேரம் பெற்றோர்களுக்காக உதவி செய்வதுல வந்து நம்ம வந்து ஒன்னும் தப்பாகாதுங்க. அதனால நம்ம பெற்றோர்களுக்கு விடுமுறை நாட்களில் உதவுவதுதான் உண்மை என்று கூறி, விடுமுறை நாட்களில் குழந்தைகள் உதவுகிறார்கள் என்று நல்லதோர் தீர்ப்பை தருமாறு நடுவர் அவர்களை கேட்டு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு கவிஸ்ரீ. சொன்ன மாதிரி உங்களுடைய அணிக்கு வலுவான கருத்துக்களை வந்து சொன்னீங்க. அதாவது பள்ளிக்கு போறப்பதான் வந்து நேரம் இல்லைன்றீங்க, விடுமுறை நாள்ல வந்து உதவி செய்யறதுனால தப்பு இல்ல, நாள் பூரா விளையாடிட்டா இருக்க போறோம், விளையாட்டு போக்குல அதுக்கு நடுவுல பெற்றோர்களுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம். சின்ன சின்ன உதவி தானே, அதை வந்து நம்ம செய்யலாம் பெற்றோர்களுக்கு, அதனால உதவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அணி சார்பா அவங்களுடைய கருத்துக்களை நிறைவு செஞ்சிருக்காங்க. இப்ப இதற்கு வந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஹாசினி வந்து அப்படிலாம் இல்ல, உதவுவதற்கு நேரம் இல்லை, இல்ல உதவ முடியல அப்படின்னு என்ன கருத்துக்களை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க ஹாசினி, உங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் சஹாசினி. நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இது நான் பட்டிமன்றத்தில் விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யவில்லை என்னும் தலைப்பில் என்னுடைய வாதத்தை எடுத்துரைக்க முன் வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, குழந்தைங்கிட்ட பெற்றோர்கள் கேக்குறாங்க, நீ பள்ளி பருவத்துலதான் எப்பொழுதுமே படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்கே, இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் அப்பா அம்மாக்கு கொஞ்சம் உதவி செய்யலாமேன்னு. அதுக்கு குழந்தைகளை சொல்றாங்க, போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் பள்ளி பருவத்தில் தான் டீச்சர் ஹோம்ஒர்க் செய்ய அசைன்மெண்ட் செய்யணும்னு சொல்றாங்க, இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் நான் ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பெற்றோர்கள், உனக்கு என்ன ஃப்ரீயா ஜாலியா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க பெற்றோர்கள். அதுக்கு எனக்கு ஃப்ரீயா விடுங்கம்மா அப்படின்னு எஞ்சி அவங்க பெற்றோர்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அதான் நம்மளுக்கு சரியான நேரம் அப்படின்னு அவங்க போன் பார்க்க போயிடுறாங்க. அந்த போன்ல இப்போ எதிரணியில இருக்கக்கூடிய ஆதிஷ் சொன்னாரு, நாங்கெல்லாம் போன் எடுக்கல இந்த விடுமுறை நாட்கள்ல. அது மாதிரி 30% மாணவர்கள் தான் கைபேசி எடுக்காம இருக்காங்க நடுவர்களே. மீதி 70% மாணவர்களும் அந்த விடுமுறை நாட்கள்னாலே எப்பொழுதுமே கைபேசி கையோட தான் இருக்காங்க. அந்த கைபேசியில டேட்டா தீர்ந்து போச்சுன்னா தொலைக்காட்சியை பார்க்க வேண்டியது. இதெல்லாம் பார்த்து அவங்க கண்ணை கெடுத்துக்கிறாங்க. தலைவலிக்குதாம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு. அதனால பெற்றோர்கள் எதனா பாதிப்பு போது நம்ம குழந்தைக்கு எதனால கண் மருத்துவமனைக்கு அவங்க பெற்றோர்களுடைய வேலையை விட்டுட்டு குழந்தைக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணா உங்க குழந்தைக்கு கண்ணுல அதிக பவர் வந்துச்சு. இதுக்கு காரணம் நீங்க உங்க குழந்தைக்கு கைபேசி கொடுத்ததாலும் இந்த தொலைக்காட்சியில இருக்க பவர் உங்க குழந்தையோட கண்ணுல அதிகமா பாதிப்பு அடைந்தது. இதனால நீங்க கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும், மாசம் மாசம் செக்அப் வரணும்னு சொல்றாங்க. அதனால பெற்றோர்கள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குதான் தெரியும் எவ்வளவு வேலை இருக்குன்னு. அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுடைய குழந்தைகள் கண்ணு நல்லா இருக்கணும், பாதிப்படையக்கூடாது அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வராங்க நடுவர் அவர்களே. இதனால அதுக்கப்புறமா எப்ப விடுமுறை நாட்கள் எல்லாம் நீங்க உதவி செய்யலாமே அப்படின்னு எதிரணியில சொன்னாங்க. அதுக்கு நாங்க என்ன நடுவர் அவர்களே பண்ண முடியும்? இந்த பெற்றோர்கள்லாம், நீதான் எப்ப பார்த்தாலும் உன் கண்ணுக்கு எடுத்துக்கிட்டு உனக்கு ஹாஸ்பிட்டல் கையமா தெரிஞ்சிட்டு இருக்க, நீ இப்பனா சிறப்பு வகுப்புக்கு, அதனால நீ சிறப்பு வகுப்பெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. அபாகஸ் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போறல, அதுக்கு இப்பவே நீ தயார் பண்ணிக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் புக்கெல்லாம் படின்னு அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் டியூஷன் வேற போட்டுறாங்க. இது மாதிரி சிறப்பு வகுப்புல அனுப்பிட்டா நாங்க எங்க இருந்து நடுவர் அவர்களே பெற்றோர்களுக்கு உதவ முடியும் என்று கூறி
என் வாதத்தை முடித்து இச்சிறப்புமிகு வாய்ப்பினை அளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தீர்ப்பினை எங்கள் அணிக்கு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஹாசினி. அதாவது உங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக நீங்களும் வந்து காரணங்களை சொன்னீங்க. அதாவது எப்ப பாரு கைபேசியிலேயே வந்து குடியிருக்காங்க. 30% மாணவர்கள் தான் கைபேசி வந்து பயன்படுத்துறது இல்ல. மீதி 70% வந்து கைபேசியில தான் குடியிருக்காங்க. அதுல வந்து மின்னூட்டம் குறைஞ்சிருச்சுன்னா வந்து தொலைக்காட்சியில போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால அவங்களுக்கு தேவையில்லாம கண் பிரச்சனை தான் வருது. அதனால பெற்றோர்கள் வந்து விடுமுறை நாட்கள்ல அவங்கள வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ற மாதிரி ஆயிடுது. அதனால பெற்றோர்களுக்கு மேற்கொண்டு வந்து வேதனை தான் அவங்க தர்றாங்க. எங்க இருந்து அப்புறம் உதவி செய்யறது அப்படின்றீங்க. அதுவும் இல்லாம விடுமுறையிலயும் வந்து சிறப்பு வகுப்புகள்லாம் வந்து அனுப்பிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நாங்க எப்படி பெற்றோர்களுக்கு உதவ முடியும்? அதனால நாங்க உதவி செய்யறதில்லை அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. சிறப்பு. இப்ப இரு அணி வாதங்களையும் கேட்கும்போது 2 பக்கமுமே வந்து அவங்களுக்குரிய காரணங்களை சொன்னாங்க. உதவி செய்யறோம்னா எதனால நாங்க உதவி செய்யறோம், விடுமுறை நாள்ல பண்றோம் அப்படின்னும் காரணங்களை சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விடுமுறை நாள்ல வந்து கைபேசி இதுல பாத்தீங்கன்னா 2 அணியினுடைய வாதத்தை கேட்கும் போதும் முக்கியமா இதுல இடையூறா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைபேசி தான். கைபேசியில பொழுத கழிக்கிறதுனாலதான் வந்து மாணவர்கள் குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்கு உதவி செய்யறது இல்ல, உதவி செய்ய முடியறது இல்ல அப்படின்னு அவங்களுடைய காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அணியில சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கைபேசியை தொடுறது இல்ல விடுமுறை நாட்கள்ல. அதனால பெற்றோர்களுக்கு உதவி செய்யறோம்னு. அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது, கைபேசியை வந்து பயன்படுத்தணுமா கூடாதான்றது நம்மளுடைய இதுலதான் இருக்கு. பெற்றோர்கள் வந்து கைபேசி கொடுக்காம இருந்தா கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளும் வந்து உதவி செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த குழந்தைகளுடைய வாதத்துல இருந்து அதுதான் தெரிய வருது. நாங்க வந்து உதவி செய்ய தயாராதான் இருக்கோம். ஆனா வந்து கைபேசியிலே எங்க பொழுது போயிருது, இல்ல கைபேசியில பொழுத கழிக்கிறதுனால எங்களால பெற்றோர்களுக்கு உதவ முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப தலைப்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுமுறை நாட்களில் தான் நான் வந்து கேக்குறோம். விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் உதவி செய்கிறார்களா, உதவி செய்யவில்லையா அப்படின்னா. அப்போ வந்து பள்ளிக்கு போகும்பொழுது உங்களுக்கு நேரம் இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அதனால விடுமுறை நாட்கள்ல எப்படி வந்து உங்களுக்கு பொழுது போகாது, அந்த பொழுதை எப்படி கழிக்கிறீங்க? அதுல வந்து கொஞ்ச நேரமாவது நீங்க வந்து பெற்றோர்களுக்கு உதவி செய்றீங்களா? அப்படின்னு தான். உங்களுக்கு வந்து விடுமுறைன்னா உடனே நீங்க எதுவுமே விளையாடாம காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் அம்மாவுக்கு பதில் உங்கள வேலை பார்க்க சொல்லல. இல்ல அப்பாவுக்கு பதில் உங்கள வேலைக்கு போக சொல்லல. நீங்க குழந்தைங்க தான் பள்ளிக்கு போறீங்க, விடுமுறை விடுறாங்க. அப்போ அந்த விடுமுறை அப்போ அந்த சமயத்துல உங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு நீங்க சின்ன சின்ன உதவிகள் என்ன செய்றீங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பட்டிமன்றம் வச்சிருக்கோம். இப்ப பார்க்கும்போது இதுல வந்து சின்ன வயசு யாருன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆதிஷ். அவங்க சொல்றத கேட்கும்போது அதிசயமா தான் இருக்கு. 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனாக இருந்து கொண்டு காலையில விடுமுறை நாட்கள்ல காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு அதற்கப்புறம் கடையில போய் அம்மாவுக்கும் வந்து உதவியா இருக்கேன்றாங்க. இதை கேட்கும் போதே வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரியே எல்லா குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்தால் நிச்சயம் வந்து பெற்றோர்கள் வந்து சந்தோஷம் தான் படுவாங்க. அதாவது பெற்றோர்கள் எல்லாருமே வந்து குழந்தைகளை வந்து நல்லா சௌரியமா வளர்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால பெற்றோர்கள் வந்து யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க. அதாவது சிறு குழந்தைகள் கிட்ட ஓரளவுக்கு பெரிய குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் வேணா ஒரு சில அவங்களுடைய முடியாததுனால உடல் நலம் காரணமாக இல்ல அவங்களுடைய உடல் வலிமை குறைஞ்சதுனால சில சமயம் வந்து உதவி கேட்கலாம் குழந்தைகள் கிட்ட. ஆனா குழந்தைகள் வந்து அவங்களாவே வந்து புரிந்து கொண்டு ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வேலையை சொல்லி செய்யறத விட அவங்களாவே வந்து அறிந்து என்ன தேவை, பெற்றோர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு சிறப்பு தான். அதாவது வேலைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வேலை அப்படிலாம் கிடையாது. ஒரு சாப்பிட்டு முடிக்கிறாங்க இல்ல ஒரு இருமுறாங்கன்னா ஒரு தண்ணி வேணும் அப்படின்னா அவங்க இருமி முடிச்சு தண்ணி கொண்டு வான்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு தேவை அறிஞ்சு கொண்டு போய் தண்ணி கொடுத்தீங்கல்ல, தாகமா இருக்கு வெளியில இருந்து உள்ள வர்றாங்க அப்படின்னா தண்ணி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு உதவிதான். அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தான் வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து பெற்றோர்கள் எதிர்பார்க்கறாங்க. அத வந்து சொல்லி செய்யறத விட அவங்க சொல்லாம செய்யும் பொழுது இன்னும் சிறப்பு. ஆதிஷ் சொன்ன மாரி பெற்றோருக்கு வந்து உதவி செய்வது வந்து என்னுடைய கடமை. நான் செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ல விரும்புறேன். அதாவது ராமாயண கதை வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரவணன் அப்படின்னு வந்து ஒரு
சிறுவன் அவங்கள மாதிரி பள்ளி படிக்கக்கூடிய வயதுதான். அவன் சிரவணனுடைய அம்மா அப்பா 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரையும் வந்து துலாபாரம் மாதிரி, ஏதாவது துலாபாரம்னா தராசுல எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் அந்த மாதிரி அதுல கூடையில வச்சு அம்மா அப்பாவை வந்து தன்னுடைய தோல்ல வச்சு சுமந்துட்டு போவாரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் கண்ணு தெரியாதனால அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் வந்து சிரவணன் தான் வந்து செய்வார். அவங்க அம்மா அப்பா கண்ணு தெரியலன்றனால அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா சேவையும் அந்த பையன் தான் வந்து செய்வார். அப்பேற்பட்ட சிரவணனுடைய பெற்றோர் பக்தி அதத்தான் வந்து இன்றைக்கு வந்து நீங்க எடுத்துக்காட்டா வச்சுக்கணும். அதாவது அது வந்து அந்த காலத்துல ராமாயண காலத்துல நடந்த கதை. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து அந்த அளவுக்கு குழந்தைகள்ட்ட எதிர்பார்க்க முடியுமானா இல்ல. நாங்களும் வந்து பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இப்போ வந்து உதவி செய்யவில்லை அப்படின்ற அணியில கூட அதான் சொன்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் தாத்தா பாட்டிக்கு உதவியா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிற பசங்க வந்து தாத்தா பாட்டியவே வந்து வேலை வாங்குறாங்க. ஒரு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவங்கள எடுத்து தர சொல்றாங்க. இவங்ககிட்ட வேலை சொன்னோம்னா கை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து எதனுடைய அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய குழந்தைகளுடைய உடல் நலம் வந்து அவ்வளவு வலுவா இல்ல அப்படின்றதுதான். உங்கள வந்து கல் உடைச்சு, மலை உடைச்சு அப்படியெல்லாம் வந்து வேலை பார்க்க சொல்லல. சின்ன சின்ன உதவிகள் தான் செய்ய சொல்றாங்க. அதுவும் வந்து உங்களுடைய உடல் நலம், மனநலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். படிப்பு படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது விடுமுறை நாட்கள்ல சற்று வந்து ஒரு மாறுதலுக்காக அது வந்து தொலைக்காட்சி தான் பார்க்கணும், கைபேசி தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டு வேலைகள்ல உதவி பண்ணலாம். அந்த மாதிரி வந்து செய்யலாம். இது ஏற்கனவே நம்ம வந்து விடுமுறையில வந்து பொழுதை கழிப்பதை பத்தி பேசும்போது, அதுல வந்து ஒரு கருத்தா வந்து இத நான் சொல்லியிருந்தேன். இத வந்து யாருமே சொல்லல. பெற்றோர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது. அதனால அத வந்து தனியா ஒரு பெரிய வேலையா நினைக்காம, போற போக்குல விளையாடுற மாரி, விளையாட்டுத்தனமாக உங்களால முடிந்த உதவியை ஒரு நாளைக்கு இந்த வேலைய வந்து நான் பண்றேன்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, உங்க பெற்றோர்களும் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களுக்கும் வந்து அதனால உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து வேலைப்பளு வந்து குறையும். ஏதோ ஒரு வேலைய வந்து நான் பண்ணி தரேன்னு சொன்ன மாரி சர்விகா சொன்ன மாதிரி, கவிஸ்ரீ சொன்ன மாதிரி ஒரு காய்கறி அரிஞ்சு குடுக்குறது, அது உங்கள பொறுத்தவரைக்கும் பெரிய வேலை இல்ல. தொலைக்காட்சி பார்த்துட்டே கூட காய்கறி அரிஞ்சு குடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாதே. தொலைக்காட்சி பார்த்தா அப்படியே வந்து அது முன்னாடியே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தொலைக்காட்சி ஓடுச்சுன்னா அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும். பார்த்துக்கிட்டே நீங்க சின்ன சின்ன வேலை பண்ணி குடுக்கலாம். இந்த மாரி காய்கறி வந்து நறுக்கி குடுக்கலாம். பார்த்துக்கிட்டே வீட வந்து சுத்தம் பண்ணலாம். பொருட்கள் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கலாம். தூசி தட்டலாம், பெருக்கலாம், துடைக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைங்க தான். உங்கள வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இன்னைக்கு வந்தவங்கலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்கலாம் கிடையாது. ஆதிஸ் ஒண்ணு தான் 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து உயர்நிலை படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான். அதுவும் எல்லாம் பெண் பிள்ளைகள் தான். ஆனா இதுல வந்து ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை வித்தியாசம்லாம் இல்ல. பெற்றோர்களுக்கு 2 பிள்ளைங்களுமே வந்து ஒண்ணுதான். அதே மாரி உங்களுக்கும் வந்து அம்மா, அப்பா 2 பேரும் வந்து ஒண்ணுதான். அப்படி இருக்கும் பொழுது, உங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை வந்து கண்டிப்பா உங்க பெற்றோர்களுக்கு செய்யணும். அதுதான் வந்து அவங்களுக்கு மனநிறைவு அளிக்கும். அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லணும், அம்மா, அப்பா எனக்கு சொல்லல, சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து உங்கள சொல்ல மாட்டாங்க. உங்கள வேலை சொல்றது வந்து அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி சின்ன பசங்க இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு பிற்காலத்துல வந்து உதவியாவும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமாயிரும். இப்ப சின்ன வயசுல இருந்தே செஞ்சு பழகுனீங்கன்னா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இப்ப வந்து எல்லாம் தனித்தனி குடும்பங்களா இருக்கீங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து சொன்னா வேலையே கிடையாது. அம்மா, அப்பாவுக்கே இப்ப வந்து வேலைப்பளு அப்படின்றது குறைஞ்சு போச்சு. எல்லாமே வந்து இயந்திரங்கள வச்சுதான் வந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்கோம். உடல் உழைப்புன்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப அதுல வந்து உங்களால முடிஞ்ச உதவிய தான் செய்ய சொல்றோம். இப்ப இதே வந்து இன்னும் கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இன்றளவும் கூட இன்னும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து தண்ணி அடிச்சு குழால வந்து தண்ணி அடிச்சு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் வாச தெளிச்சு கோலம் போட்டு இது வந்து யாரு நீங்க வந்து நாங்க சின்ன பிள்ளைங்கன்றீங்க. உங்கள விட சின்ன பசங்க 5 வயசு 8 வயசு குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்கள்லாம் அழகா காலையில 5 மணிக்கு விடுமுறை நாள்ல கூட காலங்காத்தால எந்திரிச்சு போய் கொளாடியில போய் குடத்த வச்சு தண்ணி அடிச்சு இல்லைன்னா ஒரு வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அம்மாவுக்கு சமையல்ல உதவி செஞ்சு கையால துணிய துவைச்சு, அங்க பக்கத்துல ஆறோ, குளமோ இருந்துச்சுன்னா, அங்க போய் துணி துவைச்சு, அங்க போய் குளிச்சு, இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னும் வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து செய்றாங்க. அந்த மாரி வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாததுனால, கைபேசியும், தொலைக்காட்சியும் பார்த்துட்டு, இதே வந்து பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தப்பில்ல. விடுமுறை நாட்கள்ல சந்தோஷமா இருக்கலாம். நல்லா பொழுத கழிக்கலாம். சொன்ன மாரி எங்கள விடுமுறை அனுபவிக்க விட மாட்றீங்க, தொல்ல பண்றீங்க, வேல சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க எதிரணியினர்.
அதனால வந்து நாங்க வேலை செய்யறது கிடையாது, எங்களுக்கு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கனால எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. அதனால அவங்க சொல்ற அளவுக்கு நீங்க எதுக்கு வச்சுக்கணும்? அம்மா இவ்வளவு வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு வேலை நம்மளால முடிந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்கலாம். வேலை செய்யலைன்னா கூட சொன்ன மாதிரி வேலை செஞ்சு சோர்வா இருக்கிற அம்மாவுக்கு ஒரு மின்விசிறிய போட்டு விடலாம், தண்ணி கொண்டாந்து கொடுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கலாம். அவங்களுக்கு நீங்க வேலை சொல்லாம இருக்கிறதே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது உதவிதான். அதாவது எனக்கு அதை செய்யுமா, இதை செய்யுமா, அதை எடுத்து கொடுமா, இதை எடுத்து கொடுமா. ஆதி சொன்ன மாதிரி சின்ன பையன் தான் இருந்தாலும் தன்னுடைய வேலையை வந்து தானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது அதுதான் வந்து முதல்ல நீங்க செய்யக்கூடிய உதவி. பெற்றோர்களுக்கு விடுமுறை நாட்கள்ல எழுப்பாமலே வந்து சீக்கிரமா விடியற் காலையில எந்திரிக்கிறது, எந்திரிச்சதும் வந்து காலை கடனை முடிச்சுட்டு குளிச்சுட்டு நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுலயே வந்து பாதி வேலை முடிஞ்சிருது. அதுவே வந்து உங்க அம்மாவுக்கு செய்யக்கூடிய பாதி உதவி. ஏன்னா நீங்க எந்திரிக்க நேரம் ஆக்குனீங்க, சாப்பிட நேரம் ஆக்குனீங்கன்னா அப்ப காலை உணவு செஞ்சு அதெல்லாம் வேலை முடிக்கிறதுக்கு அதுக்கு தாமதமாகும். அதுக்கப்புறம் நீங்க குளிக்கிறதுக்கு நேரம் ஆக்குனீங்கன்னா உடைகள் எல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு அதுக்கு நேரம் ஆகும். சாப்பாடு முடிக்கலைன்னா பாத்திரம் கழுவ நேரம் ஆகும். இப்படி வந்து உங்களால நீங்க வந்து நேரம் ஆக்குறதுனால அவங்களுடைய வேலை வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. அதனால உங்க அம்மாவுக்கு ஓய்வுக்கு நேரமே இருக்காது. அதனால இப்போ 2 அணியினுடைய வாதத்தையும் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உணவு விடுமுறை நாட்கள்ல வந்து நாங்கள் வந்து பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற அணியில என்னென்ன உதவி எல்லாம் செய்யறோம் அப்படின்றதும் சொன்னாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தான் செய்யுங்கன்னு உங்களை நாங்க சொல்றோம். அதே மாதிரி ஏன்னா எதனாலலாம் நாங்க செய்யல அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுல வந்து சொல்லும் போது சொன்னாங்க, தீக்காயம் பற்றும் எங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை வந்து அந்த மாதிரி அபாயகரமா அடுப்புகிட்ட போய் தீக்காயம் படுற அளவுக்கு நெருப்புல வந்து வேலை செய்ய சொல்லி சொல்லவே இல்லை, சமைக்க சொல்லி எல்லாம் சொல்லல. சமைச்சதை எடுத்துட்டு வந்து வச்சு பரிமாறினா அதுவே பெரிய உதவி. அது செஞ்சாலே போதும், நீங்க அடுப்புல போய் சமைக்கணும்னு சொல்லல, அது வந்து உதவின்னு சொல்லவே இல்லை. பெற்றோர்களுக்கு உதவி அப்படின்னா அவங்க செய்யறதுக்கு முன்பின் உள்ள உதவிகளை நீங்க செஞ்சீங்கன்னாலே அவங்க வந்து செஞ்சிருவாங்க. அவங்க வந்து மன நிறைவு அடைவாங்க. அதுவும் விடுமுறை நாட்கள்ல தான் சொல்றோம். அம்மா சமைக்கிறாங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வேலை மாதிரி காய்கறியை கழுவி கொடுக்கறது, அரிஞ்சு கொடுக்கறது, அதே மாதிரி சமைச்சு முடிச்சாங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு வந்து பரிமாறுறது, திருப்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்றது. அது வந்து உங்களுக்கு சின்ன வேலை தான். ஆனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு அம்மாவும் வந்து அத்தனை ஜாமானையும் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி அத்தனையும் எடுத்து கொண்டு போய் வைக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை தடவை அவங்க நடக்கணும்னு. நீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க விளையாட்டு போக்குல இங்க எங்கேயும் எடுத்து கொண்டு போய் வச்சீங்கன்னா அது வந்து உங்க அம்மாவுக்கு பெரிய உதவியா இருக்கும். சமையலும் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு அவங்களுக்கு அவ்வளவு அசந்து வரும் பொழுது இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போய் வச்சு திருப்பி எடுத்துட்டு வந்து வச்சுங்கும் போது அவங்களுக்கு இன்னும் வந்து சோர்வா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு உதவி நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய உதவியா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை தான் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால இப்போ 2 பக்கமும் மாணவர்களுடைய வாதத்தை கேட்கும் பொழுது உதவி செய்யவில்லை அப்படின்ற அணியில வந்து செய்யலைன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லை, செய்ய விடுவதில்லை, எங்களுக்கு வந்து நேரம் இல்லை, விளையாடுறதுக்கே எங்களுக்கு அப்பதான் நேரம் கிடைக்குது, அதனால நாங்க செய்யறது இல்ல, எல்லாத்துக்கும் மேல கைபேசியினாலதான் வந்து நாங்க வந்து வேலை செய்யறது இல்ல, அதுதான் இடையூறா இருக்கு அப்படின்னாங்க. அப்போ இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி எந்த ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு வந்து இடையூறா இருக்கோ அதை வந்து பயன்படுத்தாம இருக்கலாம், இல்ல அதனுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியுது கைபேசியினாலதான் வந்து நம்மளால வீட்டுல வந்து நேரத்தை செலவிட முடியலன்னு. அப்போ பார்க்க வேணாம்னு உங்களை சொல்லல, அதற்கான நேரத்தை வந்து குறைத்துக் கொள்வது சிறப்பு. அதனால கைபேசியிலயோ தொலைக்காட்சியிலோ நேரத்தை குறைச்சிட்டு இல்லைன்னா தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே வந்து வேலைகள் செய்யலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. இதெல்லாம் பெரிய வேலை கிடையாது. உங்களுக்கு சொன்ன மாதிரி சமையலறையில போய் உங்களை சமைக்க சொல்ல, அதனால வரவேற்பறையிலே உட்கார்ந்துட்டு நீங்க வந்து காய்கறி நறுக்கி கொடுக்கலாம், இல்ல அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணலாம். அதனால உங்களுடைய பொழுதுபோக்கும் கெட்டு போகாது, அம்மாவுக்கும் உதவி பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணுங்க. உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நீங்க பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? இல்ல அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இல்ல முடியலைன்னா உங்ககிட்ட உதவி கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? அதனால பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்காம கேட்காமலே வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து தயாரா இருக்கணும். இன்றைக்கு வந்து பேசினவங்க எல்லாமே வந்து பெரிய பிள்ளைங்கள் தான். தாராளமா உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்யலாம். மற்றவர்கள் வந்து நீ ஏன் செய்யற, அம்மா செய்வா அப்படின்னு சொன்னாலும் இல்ல அம்மா பாவம் தனியா செய்யறாங்க, நான் தானே உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட நீங்க வந்து செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் அது சிறப்பு. அதனால இன்றைக்கு உங்களுடைய வாதங்களை வைத்து எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக உதவி செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள்.
ஒரு சில குழந்தைகள் உதவி செய்யவில்லை அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி கைபேசி போன்ற சாதனங்களால அவங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய நேரத்தை குறைத்து கொண்டு பெற்றோர்களுக்கு உதவி செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் இன்று வந்து கலந்து கொண்ட எல்லா மாணவர்களையும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் பாராட்டுகிறேன். இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை வலையொலியில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும். அதுதான் நம்மளுடைய கடமை. ஏன்னா இது வந்து பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்வது அவர்களுடைய கடமை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. அதனால அவங்களுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். இத வந்து வலையொலியில பார்த்துட்டு எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள், உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை பகிருங்கள். மீண்டும் இது போல வேற ஒரு சிறார் நிகழ்வோடு பட்டிமன்றத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.